அடுத்த பதிகம் தொடங்கலாம். அடுத்த பதிகம் இதுவரையிலும் படித்து கொண்டு வந்த பதிகத்துக்கு கொஞ்சம் மாறுபாடான பதிகம். இதுவரையிலும் படித்து கொண்டு வந்த பதிகெல்லாம் 4 அடியா இருக்கு. இது 2 அடியில தமிழ்ல குரல் தாழிசைன்னு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி இந்த பதிகம் அமையும். அது இயற்பாட்டு, இது இசைப்பாட்டு. அதுல புரட்டாழிசைன்னு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி 2 அடியாக அமைந்திருக்கிறதுங்க. அதனால இதுக்கு ஈரடி. திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் தான் இதெல்லாம் பார்க்கலாம். ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு. அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் செய்யுள் வகையில எவ்வளவோ புதுமைகளை நமக்கு காட்டியிருக்கிறார். சித்திரகவிகள் என்பது தமிழுக்கு ரொம்ப புதுசு. அதை திருஞான சம்பந்தர் எத்தனை விதமான சித்திரகவிகள் உண்டோ அத்தனை விதமாகவும் பாடி காட்டியிருக்கிறார். அதுக்கு வேற எங்கேயும் இலக்கணம் கிடையாது. இவரு தான் இலக்கியம், இவரு தான் இலக்கணம். அந்த மாதிரி பாடியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் காலம் 7ஆம் நூற்றாண்டு. நமக்கு சித்திரகவி வர்றதெல்லாம் அலங்கார சாஸ்திர காலத்தில் தான். அலங்கார சாஸ்திர காலத்தில் தமிழில் வந்து தண்டி அலங்காரம் தான். தண்டி அலங்காரம் 12ஆம் நூற்றாண்டு. அது காவியாதர்சத்திலிருந்து வந்து சொல்றாங்க. அது வேணா 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டா இருக்கலாம். ஆனா அங்கிருந்து பார்த்து திருஞான சம்பந்தர் பாடினார் என்று சொல்ல முடியாது. அதனால இவர் பாடின சித்திரகவிக்கெல்லாம் மூல இலக்கியம் இவரு தான். எல்லாம் சீகாழியை பற்றிய பதிகம். சீகாழிக்கு தான் நிறைய பதிகம் இருக்கிறதுல எல்லா ஸ்தலங்களை காட்டிலும் அதிகமான பதிகத்தை கொண்டது சீகாழி தான். அதனால எல்லா விதமான சித்திரகவியும் அதுல படித்து காட்டியிருக்கிறார். அதில் ஈரடி என்ற அமைப்புல இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார். இந்த பதிகம் முழு சொல்லுங்க. சொல்லுங்க. பரது பாணியர் பாடவினையர் கட்டின தோரைய பல்லவ ஏற்றரத்து அரச பேணி நின்ற இவர் தன்மை அறிவார் வானம் ஆழ்வதற்கு உணவொன்றில்லை மாதிரி பல்லவன் ஏற்றரத்தானே ஞான சம்பந்த நற்றமே சொல்ல வல்லவர் நல்லவர். இந்த பதிகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அமைப்புடையது. இவர் தன்மை அறிவார் யார்? இதுதான் எல்லா பாட்டிலையும் அமைந்திருக்கிறது. இவர் தன்மை அறிவார் யார்? இவர் என்பது பல்லவ நீச்சரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபரம்பொருளை. தன்மை என்பது அவருடைய சொரூப லட்சணங்களை. தடத்த லட்சணம் சாதாரணமாக நாம் சொல்லிடலாம். சொரூப லட்சணம் இருக்கிறத அது நம்மால சொல்ல முடியாது. நாம என்ன சொன்னாலும் அதுக்கு அப்பால போய்கொண்டிருக்குமே தவிர நம்ம சொல்லிலே அடங்காது. எனவே அவருடைய தன்மையை அறிவதும் சொல்லுவதும் இயலாது. ஆனா சிந்தித்து தியானித்து அனுபவிக்கலாம். அதாங்க தன்மை அறிவாரான்னு ஆறாலும் அறிய முடியாது. ஆறாலும் அறிய முடியாதுன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, அப்படி அறிய முடியாதவராக இருந்தாலும் அன்பர்களுக்கு அனுபவத்துக்கு எளிதிலே வரக்கூடியவர் அப்படிங்கிற முறையை கொடுத்திருக்கிறார். எனவே தன்மை அறிவாரா என்பதற்கு தன்மை அறிவார் ஒருவரும் இல்லை என்றாலும் அன்பினால் அடியவர்கள் அனுபவிக்க போகிற பொழுது அவர்களுடைய அனுபவத்துக்கு அவர் எளியராய் வந்து அருள் செய்வார் அப்படிங்கிறத அதில் கூட்டி முடித்து கொள்ள வேண்டும். பாருங்க, பரசு பாணியர். பரசு ஏந்திய பாணி. பாணின்னா கை. பரசு என்பது மழு என்னும் ஒரு வகை ஆயுதம். அதனால பரசு பாணியர் பாடல் வீணையர். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கு பாருங்க. ஒண்ணு மழு, அது கொலைக்கருவி. இன்னொன்னு வீணை, அது இன்பம் செய்கின்ற இசைக்கருவி. பரசு பாணியர் ரெண்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது. திரளும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அழியும். திரள்னா திருதல், தண்டித்தல். அழி என்பது கருணை செய்தல். கருணை செய்பவனும் அவன் தான், தண்டிப்பவனும் அவன் தான். இந்த ரெண்டுக்கும் காரணமாய் பரசு பாணியர் பாடல் வீணையர். பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து அரசு பேணி நின்றார். பல்லவன் ஈச்சரத்திலே தலைவனாக எழுந்தருளி இருப்போம். அவனுடைய தன்மையை அறிவார் யார்? ஆன்மாக்கள் தமது முனைப்பினாலே அறிய முடியாதவராய் அவர் இருக்கின்றார். என்றாலும் அருளினாலே அறியக்கூடியவராய் இருக்கிறார் என்பது எதை சொல்லுகிறது என்று கேட்டா, வாக்கு மனாதீதமாயும் கோசரிப்பவன் அப்படிங்கிறத சொல்லுகிறது. அறிவார் யார்? ஒருவரை அறியாதவர். எனவே அவர் வாக்கு மனாதீதம். அதோட விட்டுட முடியுமோ? அவன் அருளினாலே அறியப்படுபவன் என்பதற்காக வாக்கு மனாதீதமாகியும் கோசரிப்பவன் என்ற கருத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்.
பரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து அரசு பேணி நின்றார் இவர் தன்மை அறிவார். பட்ட நெற்றியர், பட்டம் என்பது நெற்றியில் அணிகின்ற ஒரு ஆபரணம். பட்ட நெற்றியர் நட்டம் ஆடுவர் பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து இட்டமாயிருப்பார். இஷ்டம் சொல்றோம் இல்லைங்களா, அதான் இட்டம், விருப்பம். இட்டமாயிருப்பார் இவர் தன்மை அறிவார் யார். பவளமேனியர் திகழும் நீற்றினர். இதுதான் சிவபெருமானுடைய திருவுருவத்துல எல்லாரும் ரொம்ப ஈடுபடுவதற்கு. பவளமால் வரையை பனி படர்ந்தனைய. பவள மலையில லேசா பனி படர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அதை போல மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியை குறிக்கிறது இது. பவளமேனியர் திகழும் நீற்றினர். பவளமேனியர் அம்மேனியின்கண் திகழும் நீற்றினர். அம்மேனியின்கண் ஒன்று மத்தியில வருவித்து அந்த உரையை முடித்துக் கொள்ள வேணும். பவளமேனியர் திகழும் நீற்றினர் பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து அழகராயிருப்பார். பவளமேனியும் திகழும் நீரும் இருந்தால் அழகுக்கு சொல்ல வேணும். அதனால அழகராயிருப்பார் இவர் தன்மை அறிவார் யாழ். பண்ணில் யாழினர் பயிலும் மொந்தையர். பண்ணில் யாழினர், யாழ் கருவி, அதுல பண்ணு, அதுல ஓசை. பண்ணையும் ஓசையும் போல என்று அத்துவிதத்துக்கு சொல்றோமில்ல, அந்த ஓசை இங்கே கூட்டிக் கொள்ள வேண்டும். பண்ணில் யாழினர் பயிலும் மொந்தையர். மொந்தை என்பது ஒரு வகை வாத்தியம். பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து அண்ணலாய் இருப்பார். அங்க அரசுன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் அண்ணல். அண்ணல் என்ற சொல்லுக்கு தலைமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அண்ணலாயிருப்பார் இவர் தன்மை அறிவார் யார். பல்லில் ஓட்டினர், பிச்சை எடுப்பது கேளுகிறான், கையில தலை ஓடு இருக்கு. பல்லில் ஓட்டினர் பலி கொண்டு உண்பவர். அந்த ஓட்டில் என்று வாங்கி கொள்ள வேண்டும். அங்க எப்படி பவள மேனியர் அந்த மேனியில் திகழும் நீற்று சொன்னோமே, அது போல பல்லில் ஓட்டினர் அந்த ஓட்டிலே பலி ஏற்று உண்பவர் என்றால பலி கொண்டு உண்பவர் பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து எல்லி ஆட்டு உகந்தார். எல்லி இரவுன்னு அர்த்தம். எல்லி ஆட்டு உகந்தார், எல்லி பொழுதின்கண்ணே ஆடுதலை உகந்தவர். ராத்திரியில ஆடுறவன் அர்த்தம். சிவபெருமானுடைய ஆட்டத்தை சொல்லுகிற பொழுது சுடுகாட்டில் ஆடுறவன், ராத்திரியில ஆடுறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டில் ஆடுபவன் என்று சொல்லுவதும் இரவு பொழுதில் ஆடுபவன் என்று சொல்லுவதும் ரெண்டும் ஒரே பொருளுங்க. சுடுகாட்டில் ஆடுபவன் என்பது சங்கார காலத்தை உணர்த்துவது. எல்லா பொருளும் சங்கரிக்கப்பட்ட இடம் சுடுகாடு. எனவே சுடுகாட்டில் ஆடுபவன், அங்க அவன் ஒருத்தன் தான் மிச்சமா இருப்பான். அவன் தான் அங்க ஆனந்த கூத்து ஆடிட்டு இருப்பான். அந்த காலம் எதுன்னு கேட்டா சர்வசங்கார காலம், கேவல காலம். அந்த கேவலம் தான் இருட்டு என்று சொல்லப்படுவது. எனவே இருட்டிலே ஆடுபவன். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். இந்த நள்ளிருள் என்பது சங்கார காலத்தை சொல்லும். சங்கார காலம் என்பது கேவலம், எல்லாம் ஒடுங்கி அவன் மட்டுமே எஞ்சி நிற்கின்ற ஒரு கேவலம். இது கேவலம் எத்தனை விதத்தில் இருக்குன்னு தெரியுமா? ஆன்மாக்கள் பிறப்புக்கு வருவதற்கு முன்னே இருக்கிற கேவலம் அனாதி கேவலம். பிறப்புக்கு வந்த பிறகு தினம் தூங்குறோம் இல்ல, அது ஒரு கேவலம். அப்புறம் சகலத்தில் இருக்கிற பொழுதும் கூட அறிவு மறந்து போய் நிற்கிற சில நிலை உண்டு பாருங்க, அது ஒரு கேவலம். சகலத்திலே வருகின்ற கேவலம். அப்புறம் மரணத்தின் பின் வருகின்ற கேவலம் ஒன்று உண்டு. மரணத்துக்கு பிறகு உடனே உடம்பு எடுத்தாலும் எடுக்கலாம், கொஞ்ச காலம் சும்மா இருந்தாலும் இருக்கலாம். அந்த காலம் ஒரு கேவல காலம். எல்லாம் ஒடுங்கிய காலத்துல புனருற்பவத்துக்கு ஏதுவாக கொஞ்ச காலம் சும்மா வச்சிருப்பான் இறைவன். எல்லாம் ஒடுங்கின பிறகு மீண்டும் புனருற்பம் மீள உற்பத்தி பண்ண வேண்டும். அதற்கு தகுதியுடையதாக ஆகும்படி ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அந்த காலம் இருக்குதே, அது சங்காரத்துக்கு பின்னர் படுகின்ற காலம். எந்த கேவலமாயிருந்தாலும் கேவலம் என்பது இருட்டு என்று சொல்லப்படும். இப்ப சாதாரணமா இரவு பகல், இரவு பகல் இல்லா இன்ப வெளி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இரவு பகல் என்று சொன்னா என்ன அர்த்தம்? கேவல சகலம்னு அர்த்தம். கேவல சகலம் இல்லாத இன்பம்னா என்ன? சுத்த நிலை. அதுதான் இரவு பகல் இல்லாத இன்பம், இரவு பகல் இல்லாத இன்ப வெளி அப்படின்னு சொல்றது வழக்கு. அதனால எல்லி ஆட்டு உகந்தார், இரவு பொழுதின்கண்ணே நடனம் ஆடுதலை விரும்பி செய்பவர் என்பதற்கு கருத்து என்ன என்று கேட்டால், மகா சங்கார காலத்தின் பின்னர் புனருற்பவம் ஆகின்ற வரையிலும் ஆன்மாக்களை பக்குவப்படுத்துகின்ற கூத்து, பஞ்சகிருத்திய கூத்து. இது பஞ்சகிருத்தியம் எத்தனை வகையில நடக்குதுங்க? சங்காரத்தின் பின்னர் இது சூக்கும பஞ்சகிருத்தியம் சொல்லுவோம். சங்காரத்தின் பின்னர் ஆன்மாக்கள் மீள பிறப்பு எடுக்கின்ற வகையில அந்த பிறப்புக்கு யோக்கியமுடையதாக அந்த ஆன்மாக்களை பண்ண வேண்டும். அப்படி பண்ணுவது ஒரு பஞ்சகிருத்தியம். அந்த பஞ்சகிருத்தியம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தோத்திர நூலா இருந்தாலும்
வேறு எந்த நூலாயிருந்தாலும் இரவு பொழுது என்று சொன்னா அதை இரவு பொழுது என்று சொன்னா அதை கேவல நிலை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கேவல நிலைன்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு அனாதி கேவலம் முதற்கொண்டு வரிசையா வருகின்ற கேவல நிலை நினைவுக்கு வர வேண்டும். அதுல இது சங்காரத்தின் பின்னர் வருகின்ற கேவல நிலை. அந்த நிலையிலே இறைவன் செய்கின்ற பஞ்சகிருத்தியம். இதைத்தான் இரவு பொழுதின் கண்ணே ஆடுவது, இரவு பொழுதின் கண்ணே ஆடுவது என்று சொல்றோம். இந்த நல்ல நினைவு வைத்துக் கொள்ள வேணும். எள்ளி ஆட்டு உகந்தார். எள்ளி என்ற சொல்லுக்கு இரவு பொழுதின் அர்த்தம். இரவு பொழுதின் கண்ணே ஆடல், கூத்தாடுதலை உகந்தார், விரும்பி செய்பவர். இது சங்காரத்திலே செய்கின்ற பஞ்சகிருத்தியம் என்ற நினைவு வரணுங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். எள்ளி ஆட்டு உகந்தார் இவர் தன்மை அறிவாரார். பச்சை மேனியர், பிச்சை கொள்பவர், பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து இச்சையாய் இருப்பார், இவர் தன்மை அறிவார். பச்சை மேனியர் எல்லாரும் இதை எப்படி உரை பண்றாங்கன்னா, உமையம்மை ஒரு பாகத்தில் இருக்கிறா, அவள் பச்சை நிறம் ஆகினால பச்சை மேனியர். அப்ப பச்சை மேனியர் என்று ஒரு பாகம் பச்சையாய் இருக்கின்ற திருமேனியை உடையவர். ஒரு பாகம் பச்சையா இருக்கிறான்னா இன்னொரு பாகம் என்னவா இருக்கும்? இன்னொரு பாகம் சிவப்பா இருக்கும். அப்ப ஒரு பாகம் செம்மையாயும் ஒரு பாகம் பச்சையாயும் இருக்கின்ற பச்சை மேனியர். இன்னொரு அர்த்தம், இறைவனுக்கு 5 முகம் உண்டு. ஒவ்வொரு முகமும் ஒரு நிறம். அதுல அகோர முகம் கருநிறம். இந்த பச்சை தான் கருநிறம் என்று சொல்லப்பட்டது. எனவே அகோர முகத்துக்கு ஏற்ற நிறத்தை உடையவர் அப்படின்னு. என்னங்க அப்படியா? ஈசானம் இப்போதைக்கு சரியா ஞாபகம் வரல. ஈசானம் இருக்க, அது சுத்த ஸ்படிகம். அப்புறம் பொன்னிறம் ஒன்று, இந்த தத்புருஷம். தத்புருஷம் கிழக்கு நோக்கிய முகம். ஈசானம் தத்புருஷம். அகோரம் வாமதேவம் தெற்கு வடக்கு. சத்யோஜாதம் மேற்கு. சத்யோஜாதம் தான் கருநிறமா சொல்றது. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒன்று குழந்தை வடிவம் போல இருக்கும், ஒன்று பெண் வடிவம் போல இருக்கும், ஒன்று கொஞ்சம் கடினமான தாடி முதலின உடைய வடிவமாக இருக்கும். அப்படிலாம் சொல்றது உண்டு. இப்பொழுது ஞாபகம் வரல. அடுத்த வகுப்பில் சொல்றேன். நிறங்களோர் 5உடையாய், அதுவும் அதுதான். கந்தர்கள் வெண்பால கூட அப்படி ஒரு தொடர் தொடக்கத்திலேயே. சரி, அப்படி ஒரு பொருள் அகோர முகத்துக்கு ஏற்ற வடிவமாக அவனை கருநிற வடிவமாக சொல்லுது. இன்னொரு கருத்து இருக்குதுங்க. நம்ம நாட்டில் தான் சிவபெருமானுக்கு உருவம் போடுற பொழுது செந்நிறம் போடுறோம். வடக்கையெல்லாம் சிவபெருமானுடைய உருவம் போட்டு வந்தால் நீல நிறம் போட்டு தான் வரும். அது ஒரு வழக்கு. ஆகினால பச்சை மேனியர். எல்லாத்த விட நான் சொல்ற உரை, பச்சைன்னா தோல் போர்த்த மேனியர். யானை தோல் போர்த்த மேனி இருக்கு இல்லையா, அது பச்சை மேனி. பச்சை என்ற சொல்லுக்கு தோல்னு ஒரு பொருள் உண்டு. ஆகினால பச்சை மேனியர். பச்சை மேனியர், பிச்சை கொள்பவர், பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து இச்சையாயிருப்பார், இவர் தன்மை அறிவார். இச்சை என்பது விருப்பம். அடுத்த பாடம். பைங்கண் ஏற்றினர் திங்கள் சூடுவர். ரிஷபத்தை ஏறி இருக்கிறான், திங்களை சூடி இருக்கிறான். ரிஷபத்தை ஏறி இருக்கிறான் என்பதற்கு கருத்து என்ன என்றா, தர்மத்தின் உச்சியிலே அவன் இருக்கிறான். தர்மத்தின் வழியிலே முற்ற முடிய எவன் செல்லுகிறானோ அவன் அவரை தரிசிக்க முடியும். இதுதான் ரிஷபவாகன காட்சி. பிரம்மோற்சவத்துல ரிஷபவாகன காட்சிங்கிறது ரொம்ப பிரமாதமா சொல்லுவாங்க. அன்னைக்கு போய் இறைவனுக்கு வில்வ மாலை சாத்தி வழிபட்டு வந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன விசேஷம்? எல்லா நாள்லயும் வர்ற மூர்த்தி தான் அன்னைக்கும் வருது, எல்லா நாள்லயும் வர்ற வாகனம் தான் அன்னைக்கும் வருது. ரிஷபவாகன காட்சிக்குன்னு தனியா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, ரிஷபத்துல 2 இருக்கு இல்லையா? தர்ம விடைன்னு ஒன்று இருக்குது, மால் விடைன்னு ஒன்று இருக்குது. இல்ல தர்ம விடை தான் இப்ப நாம சொல்றது. இப்போ ரிஷபவாகனம் அது உச்சியில அவன் எழுந்திருக்கிறான். தான் தர்மத்தின் நெறியிலே சென்று முற்ற முடிய எவன் செல்லுவானோ அவன் அந்த முடிவின் பயனாக இறைவனை தரிசிக்க முடியும். தர்மம் என்பது உலகியல் தர்மம் இல்லைங்க. பசுபுண்ணியம் செய்து அதிலே பக்குவப்பட்டு பதிபுண்ணியம் செய்து அதன் வழியிலே இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறத பைங்கண் ஏற்றினர் திங்கள் சூடுவர். அப்படி தரிசித்தா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு புகலிடமாக இருப்பான். நீங்கள் திருவடியை புகழாக அடைந்தா அவன் திருமுடியை இடமாக கொடுப்பான். அந்த வழியிலே சென்று அவனை தரிசிக்க வேண்டும். எனவே திங்கள் சூடுவர், பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து எங்குமாய் இருப்பார், இவர் தன்மை அறிவார். பாதங் கைதொழ வேதம் ஓதுவர்,
பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து ஆதியாய் இருப்பார் இவர் தன்மை அறிவு. பாதம் கைதொழ வேதம் ஓதுவர். நாம் அவனுடைய திருவடியை தொழுதா அவன் வேதம் ஓதி கொண்டிருப்பான், அப்படி அர்த்தம் அல்ல. நாம் அவனுடைய திருவடியை தொழுது எனக்கு உண்மையை உணர்த்துங்க என்று கேட்டா அவன் வேதத்தை உபதேசிப்பான். இந்த இடத்துல ஓதுவர் என்பதற்கு உபதேசிப்பார் என்று அர்த்தம் பண்ணணும். ஓதுவர் என்று சொன்னா சொல்லுவான்னு தான் அர்த்தம். பாதம் கைதொழ வேதம் ஓதுவர்னா இவன் தொழுதலுக்கும் அவன் ஓதுதலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் போகுமே. அதனால என்ன பண்றது, ஓதுவர் என்பதை இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளவானுங்க. ஓதுவர் என்பது உபதேசிப்பர். யாருக்கு? திருவடியை தொழுபவர்களுக்கு. திருவடியை தொழுதல்னா என்ன? சக்தியை பற்றியவர்களுக்கு, சக்தியினாலே பற்றப்பட்டவர்களுக்கு. அதாவது யகரம் நகரத்தை விட்டு வகரத்தை பற்றினால் அந்த வகரம் மெய்ப்பொருள் நூலை அவனுக்கு உணர்த்தும். இதுதான் தசகாரியத்தில் வர்ற சமாச்சாரம். அதனால பாதம் கைதொழ வேதம் ஓதுவர் ரொம்ப எச்சரிக்கை அர்த்தம் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க. எதுங்க ஐயா? ஒரு நிமிஷம். இறைவனுடைய திருவடியை நாம் தொழுகிறோம். நாம் தொழுகிற பொழுது அவன் வேதம் ஓதி கொண்டிருப்பான். இதுதான் நேராக இதுக்கு அர்த்தம் போனான். இப்படி நேரம் அர்த்தம் பண்றதுனால என்ன, நான் பாட்டில் இங்கே கும்பிட்டு இருக்கிறான், அவன் பாட்டில் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், அந்த மாதிரி அர்த்தம் ஆயிடும் இல்லை. அப்போ அதுக்கும் இதுக்கும் அவன் சம்பந்தம் இல்லாமல் போகும். நாம் பாதம் கைதொழிலினாலே அவன் வேதத்தை நமக்கு உபதேசிப்பான். வேதத்தை உபதேசிப்பான் என்பது மெய்ப்பொருளை உபதேசிப்பான் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் உங்களுக்கு சொன்னேன். யகரமாயிருக்கின்றது நகரத்தை விட்டு வகரத்தை பற்றினால் அந்த வகரம் யகரத்துக்கு மெய்ப்பொருளை உபதேசிக்கும், குருவாக நின்று மெய்ப்பொருளை உபதேசிக்கும். இது எப்போ வரும் கேட்டா திருவருள் பற்றின காலத்தில் வரும். சத்தினிபாதம் வந்தா வரும். அந்த சத்தினிபாதம் வருகிற நிலை தான் வகரம் யகரத்தை பொருந்துகிற நிலை. அப்ப அந்த வகரமே குருவாக நின்று அவனுக்கு மெய்ப்பொருளை உபதேசிக்கும். இந்த விஷயம்தான் இப்ப நான் சொன்னது. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா தசகாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தசகாரியத்துல ஆன்மா சத்தினிபாத நிலையை அடைகிற பொழுது தனக்கு உபதேசிக்கின்ற குரு எங்கே இருப்பான் என்று தேடிக்கொண்டு அலையும். மாணிக்கவாசகர் அப்படிதான் தேடிக்கொண்டிருந்தார். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில குருமூர்த்தியை தரிசிக்கின்ற சமயத்துல நாலாஞ்சத்தினிபாதம் உடையவராயிருந்தார் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல பாடியிருக்கு. அந்த நாலாஞ்சத்தினிபாதம் வந்தவனுக்குத்தான் இறைவன் குருவாக வந்து உண்மையை உபதேசிப்பான். அந்த விஷயம்தான் பாதம் கைதொழ வேதம் ஓதுவர் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை அப்படியே படிப்படியா கொண்டு போனா சாஸ்திரம் முழுவதும் இதுக்குள்ளால வந்துடும். சாஸ்திரம் முழுவதும் இதுக்குள்ளால வரணும்னு சொன்னா சாஸ்திரத்தை தெரிஞ்சு சொல்லணும். தெரிஞ்சு சொன்னா வரும். இல்லைன்னு சொன்னா சொல்லுக்கு சொல் பொருள் சொல்லி பாதம் கைதொழ அவனுடைய திருவடியை தொழ அவன் வேதம் ஓதி கொண்டிருப்பான். அப்படின்னா அப்ப நீ போய் தொழ போற, நீ போய் தொழுது அவன் உன்னை கவனிக்காம வேதம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப வேதம் ஓதுவர் என்பதற்கு மெய்ப்பொருள். வேதம் என்று சொல்லுக்கு அறிவுன்னு அர்த்தம். வித் என்றதுலேருந்து தானே வர்றது, அது அறிதல் அப்படின்னு அர்த்தம். எனவே அறிவு அறிவு என்பது இந்த இடத்துல உலகியல் அறிவை சொல்லுவதில்லை, மெய்ப்பொருள் அறிவை சொல்லுவது. எனவே பாதம் கைதொழ வேதம் ஓதுவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து ஆதியாய் இருப்பார். இவன் தான் எல்லாத்துக்கும் தொடக்கமா இருக்கிறான். அவன் அனாதிதான். அனாதியா இருந்தாலும் கூட புனருற்பவ காலத்துல அவன் ஆதியாக ஆகிவிடுகிறான். அது ஞாபகம் வச்சுக்கணும். இறைவன் அனாதி. இறைவன் அனாதியா இருந்தாலும் உற்பவம் செய்கிற காலத்துல அவன் ஆதி. அதனாலதான் திருவம்பாவையில் அந்த கடைசி பாட்டுல போற்றி அருளுகனின் ஆதியாம்பாத மலர் போற்றி அருளுகன் அந்தமா செந்தளில். அனாதி நித்தமா இருக்கிறவனுக்கு ஆதி சொல்லலாமோ அப்படின்னு கேட்டா ஆதி எப்போ வரும்? சிருஷ்டி காலத்துல வரும். அந்தம் எப்போ வரும்? எல்லாம் ஒடுங்கின பொழுது அப்புறம் அவன் மிச்சமா தான் இருப்பான். அப்ப அது அந்தம் வரும். ஆகினால அவன் தான் ஆதியும் அந்தமும் செய்பவன். ஆனா அவன் அனாதி நித்தனாக இருப்பதனாலே அதனை செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றது வழக்கு. ஆகினால ஆதியாயிருப்பார் என்பது உலகத்தை காத்த பொருட்டு சாதாக்கிய திருமேனி கொண்டு அவன் எழுந்தள்ளியிருக்கிறான். ஆகையினாலே அவன் அங்கே ஆதி என்று சொல்லப்படுகிறான். அவன் அனாதி நித்தனாயிருந்தாலும் சங்கார காலத்திற்கு பின்னர் புனருற்பவம் செய்கிற காலத்துல நாத தத்துவமாய் விந்து தத்துவமாய் சாதாக்கிய தத்துவமாய் வந்து திருக்கோயில் கொண்டு. ஆகையினால ஆதியாய் இருப்பார். இது இவ்வளவு நேரம் ஏன் சிரமப்பட்டு சொல்றீங்க? ஆதியாய் இருப்பார்னா எல்லாத்துக்கும் முதலாக இருப்பார்னு அர்த்தம் பண்ணிட்டு சும்மா போயிடலாமே அப்படின்னு கேட்டா போகலாம். ஆனா அது பொருள் இருக்குதே, அது சாஸ்திரத்துக்கு ஒத்து வருதே, அப்ப சொல்ல வேணும் இல்லையா? அதனால ஆதியாய் இருப்பார் இவர் தன்மை அறிவாரியா.
பறைகொள் பாணியர் பிறைகொள் சென்னியர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து படிகொள் மேனியர் படிகொள் மேனியர் கடிகொள் கொன்றையர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து அடிகளாயிருப்பார் இவர் தன்மை அறிவார். படிகொள் மேனியர், படி என்பதுக்கு தன்மை என்று ஒரு பொருள். படிவம் வடிவம் கொண்ட மேனியர் என்று அர்த்தம் பண்ணலாம். படிவம் கொண்ட மேனியர் படிகொள் மேனியர். இன்னொரு அர்த்தம், படி என்ற சொல்லுக்கு பூமி என்று ஒரு பொருள் உண்டு. பூமியாவது உலகம், உலகமே அவன் உருவமாக கொண்டிருக்கிறான். சிவபெருமானை விஸ்வரூபி அப்படின்னு சொல்லி விஸ்வரூபின்னா என்ன அர்த்தம்? உலகமே உருவமாக உடையவன். உலகத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தப்படுத்தி 4 நிலை சொல்லுவாங்க. விஸ்வரூபி உலகமே வடிவமாக உடையவன் சொல்லிட்டா சிவபரம்பொருளே உலகமாக பரிணமித்தான் அர்த்தமாயிடும். அப்ப குற்றம் வந்துடும். அதுக்காக என்ன பண்றது? விஸ்வ அந்தர்யாமி. விஸ்வ அந்தர்யாமின்னா விஸ்வத்துக்கு உள்ளே மறைந்து நின்று அதை இயக்கி கொண்டிருக்கிறான். அப்படியானா இவன் பழைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா விஸ்வ காரணம். விஸ்வ காரணம்னா விஸ்வம் தோன்றுவதற்கு, உலகம் தோன்றுவதற்கு காரணமாயிருக்கிறான். காரணமாயிருக்கிறான்னா முதற் காரணமோ நிமித்த காரணமோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். விஸ்வரூபின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு விஸ்வ காரணம் நிமித்த காரணம் என்று சொல்லிவிடலாமோ அப்படின்றா நிமித்த காரணம் முதற் காரணம் என்று சொல்லிவிடலாம். முதற் காரணம் நிமித்த காரணம். அவன் ஏன் இப்படி வந்தான்? அவனுடைய உண்மையான நிலைமை என்ன? விஸ்வாதிக்கன், உலகத்தை கடந்தவன். உலகத்தை கடந்தவனாயிருந்தும் உலகத்தை இயக்குதற் பொருட்டு நிமித்த காரணனாக நின்று அந்த உலகத்தோடு உடனாகவே நின்று அதனை இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதனால அந்த படிப்படியா விஸ்வாதிக்கன், விஸ்வ காரணன், விஸ்வ அந்தர்யாமி, விஸ்வரூபி, இது மேல இருந்து கீழே இருந்து போற பொழுது விஸ்வரூபி, விஸ்வ அந்தர்யாமி, விஸ்வ காரணன், விஸ்வ அதிகன், விஸ்வாதிக்கன் அப்படின்னு சொல்றது. அதை படிகொள் மேனி அப்படின்னு சொன்னதாக அர்த்தம் பண்ணலாம். வடிவம் கொண்ட மேனி அப்படின்னா ஒரு வடிவமும் இல்லாத இறைவன் பஞ்சகிருத்தியம் செய்த பொருட்டு நாதவிந்து சாதாக்கியம் என்ற வடிவத்தை கொண்டு பிறகு உருவத்திருமேனியாக மாயேச்சரம் சித்த வித்தையில வந்தான் என்று படிகொள் மேனி. படிகொள் என்பதற்கு தன்மை என்று வைத்தா அழகிய தன்மை, கண்டாரை கவருகின்ற தன்மையுடைய மேனியன் என்று அர்த்தம் பண்ணலாம். இப்படி பல வகையா அர்த்தம் பண்ணலாம்ங்க. படிகொள் மேனியர் கடிகொள் கொன்றையர். கடிகொள் கொன்றை மனம் மிக்க கொன்றை. கடி என்ற சொல்லுக்கு வாசனையின் அர்த்தம். கடிகொள் கொன்றையர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து அடிகளாயிருப்பார். இங்க அடிகள் என்ற சொல்லு சுவாமி என்ற சொல்லின் பொருள்ல வந்திருக்கிறது. சுவாமி என்ற சொல்லுக்கு உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வம் என்ற சொல்லுக்கு சொத்துன்னு பொருள். அதை உடையவன் சுவாமி. எல்லா பொருளும் அவனுக்கு தான் உடைமை, நாமும் அவனுக்கு தான் உடைமை. ஆனா நாம் உயிர் பொருளா இருக்கிறதுனால நம்ம அடிமை என்று சொல்லுவாங்க. இந்த உடைமை தான் இங்க அடிகள். அடிகள் என்பது ஒரு மரியாதை மொழிங்க. உலகத்துல சாதாரணமா பெரியவர்களை கூட அந்த பெயரால சொல்லலாம். மனைவி கணவனை அடிகள் என்ற பெயரால சொல்லலாம். மரியாதை மொழி தான், வேற ஒன்றும் இல்லை. சாமியார்னு அர்த்தம் இல்லை அடிகள் என்று சொல்லுது. இது ஒரு மரியாதை மொழி. இந்த இடத்துல உடையவன் என்ற பொருள சுவாமி என்ற கருத்துல வந்திருக்கிறது என்று அர்த்தம். அடிகளாயிருப்பார் இவர் தன்மை அறிவார். பறைகொள் பாணியர், பரசு பாணியர் நாங்க சொன்னோம்ல, அது மாதிரி பறைகொள் பாணியர், பறை முழக்குகின்ற வாத்தியம்தான். பறைகொள் பாணியர் பிறைகொள் சென்னியர் பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து இறைவராயிருப்பார். இறைவன், இறைவன்னா இறைவன், தெய்வம், சாமி, கடவுள் அப்படி அர்த்தம் பண்ணுவோம். அப்படி அல்ல. இறைவர் என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டுங்க. எல்லா பொருளிலும் தங்கி இருப்பவன் அப்படின்னா வியாபகம் உடையவன் அப்படின்னு அர்த்தம் இறைவன் என்ற சொல்லுக்கு. அப்ப இறை என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்திருக்கின்ற காரணத்தினாலே எல்லா பொருளோடும் இருப்பவன் அவனுக்கு இறைவன். இறை என்ற சொல்லுக்கு தங்குதல் பொருள். இன்னொரு சொல்லு இறை என்ற சொல்லுக்கு தலைமை என்று பொருள். அப்ப எல்லா பொருளிலும் தங்குபவனாகினாலே அவன்தான் எல்லா பொருளுக்கும் தலைவன். ஏனைய பொருள்கள் எல்லாம் அவனுடைய வியாபகத்திலே வியாபியமாக அடங்கி நிற்பன. ஆகையினால இறைவராய் இருப்பார். எனவே இந்த அடிகளாயிருப்பார், இறைவராயிருப்பார், ஆதியாயிருப்பார், எங்குமாயிருப்பார், இதெல்லாம் இறைவனுடைய தன்மையை சொல்லி, அது ஒரு வேடிக்கை பாருங்க. அவன் எப்படி இருப்பான் என்பதை தன்மையை சொல்லிட்டாரு, கடைசியில் கொண்டு போய் தன்மை அறிவார் யாருன்னு முடிச்சிருக்கிறார். இறைவராயிருப்பார் தன்மையை சொன்னது தானே.
அந்த இறைவராய் இருப்பார்னு சொன்னதோட அவனுடைய தன்மை முடிஞ்சு போகல. ஏன்னு கேட்டா, இறைவனுடைய புகழ் இருக்கு பாருங்க, நம்ம அறிவினாலே அளந்து சொல்ல முடியாத புகழ். மனிதர்களுடைய புகழ் நம்ம அறிவினாலே அளந்து சொல்ல முடியும். நம்ம அறிவினாலே அளந்து சொல்ல புகுந்தா கொஞ்சம் தான் இருக்கும். நாம நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுவோம். கொஞ்சம் இருக்கிற புகழ் இருக்குதுன்னு தெரியும். பொருள் சேராத புகழ் யாருது? மக்களை பற்றிய புகழ். மக்களை பாடுகின்ற பாட்டுக்கள் இருக்குதே, அதெல்லாம் பொருள் சேராத புகழ். பொருள் சேராத புகழ்னா அர்த்தம் வெறும் வார்த்தையாய் முடிஞ்சு போகும். ஏன்? அந்த வார்த்தையினால் சுட்டப்படுகின்ற குணங்கள் அவர்களிடத்திலே இல்லை. அதனாலதான் பரிமளர் என்ன பண்ணாரு, இறைமை குணங்கள் இலராயினாரை, இறைமை குணம்னா தலைமை குணம், அவை உடையர் என கூறி கருதி அறிவிலார் கூறும் புகழ் பொருள் சேராவாகலின் அவை முற்ற உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது அப்படின்னு எழுதினார். அதனால ஒரு சொல்லால சொன்னா அவனுடைய தன்மை முழுவதும் சொல்ல முடியாது என்பதனால திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இறைவராயிருப்பார், ஆதியாயிருப்பார், அடிகளாயிருப்பார், எங்குமாயிருப்பார், அண்ணலாயிருப்பார், அழகராயிருப்பார் என்றெல்லாம் அவருடைய தன்மையை சொல்லி பார்த்து விட்டு கடைசியில யாரால சொல்ல முடியும், யார் அறிந்து சொல்ல முடியும் என்ற கருத்துல கம்பராமாயணத்துல ரொம்ப பிரமாதமா சொல்லுவாங்க. ஐயோ இவன் அழகன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்லி கம்பர் இன்னும் அழகா பாடியிருக்கிறார். மையோ மரகதமோ மரி கடலோ மழை முகிலோன்னு ஓமை ஒண்ணு ஒன்னா சொல்லி பார்த்துட்டு ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், இது யாரால சொல்ல முடியும்னு சொன்னார். இது அங்க பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்லி இருக்குது. இங்க அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் இல்லை. அண்ணலா இருப்பார் இவர் தன்மை அறிவார் யார், அழகராயிருப்பார் இவர் தன்மை அறிவார் யார், அடிகளாயிருப்பார் இவர் தன்மை அறிவார் யார், இறைவராயிருப்பார் இவர் தன்மை அறிவார் யார். எவ்வளவு அடக்கமாகவும் தன்மையாகவும். அந்த பாட்டுல இருக்கிற படாடோகம் இல்லை இதுல. ஆனா அந்த பாட்டை காட்டிலும் இது அது ஆன்ம வர்க்கம் தானே. அதுல வெறும் திருமேனி அழகத்தான், திருமேனி நிறத்தை தான், திருமேனி அழகுல கூட இந்த திருமேனி நிறம் மட்டும். ராமனுக்கு இருக்கிற பச்சை நிறத்துக்கு என்ன ஓமை சொல்லலாம்? இதை நான் பேசிட்டு இருக்கப்படாதீங்க, அது என்னமோ மனசுல வந்துட்டுது. இன்னைக்கு 2 தப்பு பண்ணியிருக்கிறேன். புகார் நகரத்தை பற்றி இளங்கோவடிகள் பாடினதை பேசியிருக்கிறேன், இதை பேசியிருக்கிறேன். அதை 2 விட்டுடுங்க, மற்றதை மட்டும் எடுத்துக்கிறேன். அதனால இந்த பாட்டினுடைய அமைப்பு பார்க்கணும். அடிகளாயிருப்பார், அண்ணலாயிருப்பார், இறைவராயிருப்பார், எங்குமாயிருப்பார் தன்மையை சொன்னதுதான். அதை சொல்லி முடிச்சுட்டு அதே கையில திருஞான சம்பந்தர் தன்மை அறிவார் அப்படின்னு சொல்லி. அதனால திருவருளினாலே உள்ளே நின்று அவன் உணர்த்த உணரானமே தவிர நம்முடைய முனைப்பினாலே உணர முடியாது அப்படின்னு சொல்லி சின்ன பதிகமா இருந்தாலும் அருமையா கருத்துக்களை வச்சிருக்கிறார். இத பாட்டுல ஒரு விசேடம். ஏனைய பதிகங்கள்ல இருக்கிற மாதிரி 8, 9, 10ஆம் பாட்டு அமையலைங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். ராவணனை பற்றிய கருத்து இல்லை, அயன்மாலை பற்றிய கருத்து இல்லை, புத்தர் சமணர்களை பற்றிய கருத்து இல்லை. அதெல்லாம் அந்த அமைப்புல இந்த பதிகம் யாப்பு அமைதியில வேறுபட்டிருக்கிறது, பொருள் அமைதியிலே வேறுபட்டிருக்கிறது, அமைப்பிலும் வேறுபட்டிருக்கிறது.